பஞ்சி ஜம்பிங் தெரியுமாசா பண்ணிட்டோம், தெரியுமாசா வேற லெவலில் பண்ணிட்டோம். வணக்கம் மக்களே, வெல்கம் டு த சேனல். நான் கார்த்திக் சிவா. ஸோ ரொம்ப நாளாக என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த பஞ்சி ஜம்பிங் பண்ணுறதுக்கு தான் இப்படி சிரிச்ச மூஞ்சோட நான் போயிட்டுருக்கேன். ஸோ லெட்ஸ் கோ டு த வீடியோ. ஜம்பிங் ஹைட்ஸ் கிட்ட வந்துட்டோம். ஜம்பிங் ஹைட்ஸ் தான் வந்து பாயிண்ட் ஃபார் பஞ்சி ஜம்பிங். இவ்வளோ நேரம் பயமாக இல்லை, பட் இங்கே வந்ததுக்கப்புறம் லைட்டாக பயமாக இருக்குது. பார்த்தீங்களா, சுச்சு வருதான். கோப்ரோ கேம் அலோட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படியோ கெஞ்சி கூத்தாடி கேம் அலோட் பண்ண வைக்கணும். அதான் வந்து மெயின் திங் ஃபார் மீ. சி இங்கேருந்து குதிக்க போகிறோமோ தெரியவில்லையே, பயமாக இருக்கிறதே. ஸோ நீங்கள் பஞ்சி ஜம்பிங் இந்தியாவில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரிஷிகேஷ் த ஒன்லி ஆப்ஷன் நமக்கு. ரிஷிகேஷில் வந்து இந்த கம்பெனி பேர் வந்து ஜம்பிங் ஹைட்ஸ். இவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க நமக்கு பஞ்சி ஜம்பிங். எங்களோட உத்தரகண்ட் ரிஷிகேஷ் ட்ரிப்போட மேஜர் ஹைட் நிறைய வந்து பஞ்சி ஜம்பிங் தான். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக வந்தோம். ஸோ இங்கே அந்த ஜம்பிங் ஹைட்ஸ் அந்த ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு அங்கே ஃபார்மாலிட்டிஸ்லாம் பார்த்தோம். ஸோ அரௌண்ட் லைக் 3500 rupees பே பண்ணோம். ஆமாம், அப்புறம் ஒரு 100 rupees நம்ம என்ட்ரிக்கு பே பண்ணணும். அண்ட் நீங்கள் இப்போ பார்க்குற வீடியோ வந்து என்னோட கோப்ரோ வீடியோ கிடையாது, அது வந்து அவங்க கொடுத்த வீடியோ. ஸோ இஃப் யூ வாண்ட் திஸ் வீடியோ அகைன் வந்து நம்ம இதுக்கு ஒரு 900 பே பண்ணணும். ஆஃபீஸ் ரூம்லேயே வந்து உங்கள் கையில் வந்து உங்களோட வெயிட்டை வந்து குத்தி விட்டுடுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் த வெயிட் வந்து இவங்க ஆர்டரில் நமக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அங்கே ஒரு 4 பேர் இருக்காங்களா. ஸோ அங்கே வந்து ஃபர்ஸ்ட் செக் நடக்கும். அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுருக்கிற செகண்ட் செக் பண்ணுவார். அப்புறம் திஸ் கை இந்த கிரேட் சூட், அவன் வந்து அந்த பையன் வந்து நியூசிலாந்து பையன், அவன் வந்து ஒரு 6 weeks அங்கே இருக்கான் போல இருக்குது. ஸோ ஈ வில் பி டூயிங் த 3rd செக். ஸோ ஆஃப்டர் த 3 செக் அப்புறம் தான் வந்து நமக்கு ஜம்பிங் அலோ பண்ணுவாங்க. என்ன தான் எத்தனை வாட்டி எல்லோரும் செக் பண்ணாலும் பட் அந்த ஃபியர் கொஞ்சம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அண்ட் நம்ம ஒன் மோர் திங் வந்து நம்ம கீழே பார்க்கவே கூடாது. நான் அந்த ஃபஸ்ட்டில் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்தே வந்து நான் கீழே பார்க்கவே இல்லை. பிகாஸ் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் 84 meters. ஸோ டெப்த் நிறையவே இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து நானே வந்து என்னை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன், செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்னால் முடியும் அப்படி இப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். எனக்கு முன்னாடி குதிச்ச பொண்ணு வந்து அவங்க குதிக்கவே இல்லை. ரொம்ப நேரம் போராடி கூட அவங்க குதிக்கல. ஸோ அப்போ அந்த பையன் சொன்னான், எய்தர் டூ ஆர் டோன்ட் டூ இட், பட் டோன்ட் ஸ்டாண்ட் இன் பிட்வீன் அப்படின்னா. அந்த பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. ஒன்று வந்து பண்ணுங்க இல்லை பண்ணாதீங்க, பட் சும்மா அறக்க பறக்க அப்படி இப்படி பண்ணாதுங்க, அது எல்லாருக்குமே ரிஸ்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ நான் எதுவுமே பார்க்கல. அண்ட் அவன் என் கூட கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தான், டு மேக் மீ கம்ஃபர்டபுள். காது குத்தி இருக்கீங்களா, நல்லா இருக்குது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தான். ஸோ நிஜமாலே ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. நான் அப்படியே நானே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தைரியசாலி மாதிரி நடந்துக்கிட்டே இருந்தேன். அண்ட் ஜம்புக்குமே ஒரு ஸ்டைல் இருக்குது. நம்ம வந்து டேரெக்டாக வந்து அப்படி புதுக்குன்னு அப்படி கீழே குதிக்கக்கூடாது. ஸோ வி ஷுட் பி லைக் டைவிங் இந்த ஸ்விம்மிங் பூல் அப்படி குதிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். நீங்கள் ஃபஸ்ட் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் இப்படி குதிங்க அப்படி சொல்லியிருப்பான். ஸோ நான் கிட்ட வந்துட்டேன். அங்கே நமக்கு தூரத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை பார்க்க சொல்லுவான். பிகாஸ் யூ டோன்ட் வாண்ட் டு see the down அந்த டெப்த்து. ஸோ நான் அங்கேயே பார்த்துட்டே இருந்தேன். அவன் இன்னும் ஜஸ்ட் மூவ் ஃபார்வர்ட் சொன்னான். வயிற்றுக்குள்ளே ஒரு அண்டர் பட்டர்ஃப்ளைஸ் அப்படியே பறந்துக்கிட்டே இருந்துச்சு எனக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் டைம் எது பண்ணாலும் ஆப்வியஸ்லி அது நமக்கு ஸ்பெஷலாக இருக்கும். ஸோ திஸ் பஞ்சி ஜம்பிங் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஹைட்லேருந்து நான் 84 metersலேருந்து குதிக்கிறேன். அப்படியே கீழே குதிக்கும்போது அந்த விண்ட் ப்ரெஷர் மேலே அடிச்சு என் ஸ்கின் எல்லாம் அப்படியே மேலே அப்படி போச்சு. எனக்கு அப்படியே அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும், ஒரு 3 seconds 2.5 seconds இருக்கும். அப்படியே கீழே போகும்போது அப்படி அவ்வளோ பயமாக இருந்துச்சு. அண்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃப்ளை லைக் எ சூப்பர்மேன். ஸோ நான் அந்த சூப்பர்மேன் ஸ்டைலில் நான் குதிச்சிருந்தேன். குதிச்சுட்டு நம்ம திரும்ப ஒரு 2 வாட்டி மேலே வருவோம். அந்த மேலே வந்துட்டு திரும்ப கீழே போகும்போது திரும்ப பட்டர்ஃப்ளை மூமெண்ட்ஸ் தான் அப்படியே செமையாக இருந்துச்சு. அண்டு அதெல்லாம் கூட ஓகே. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ நான் வந்து கீழே இப்படி தொங்கிட்டு இருப்பேன். அங்கே பார்த்தீங்கன்னா கீழே 2 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய ஸ்டிக் வச்சு நமக்கு அந்த கட்டையை கொடுப்பாங்க. ஸோ அதை நம்ம பிடிச்சா வந்து அவங்க நம்ம வந்து கீழே இறக்கி விட்டுடுவாங்க. ஸோ எனக்கு குதிச்சது அதெல்லாம் வந்து இட் வாஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் லைக் 10 to 15 seconds அப்படி முடிஞ்சிருச்சு. பட் இந்த ஹேங்கிங் வந்து கொஞ்சம் டைம் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஹேங் பண்ணும்போது நம்ம காலில் தான் அந்த ரோப் கட்டியிருப்பாங்க. அது வந்து ஒரு டெக்னிக்கல் அவங்க செஞ்சுருப்பாங்க. பட் நம்ம காலில் தான் அது கட்டியிருப்பாங்க. அது எனக்கு கிராவிட்டியில் கீழே இழுக்கும்போது நான் ஜம்ப்லாம் பண்ணிட்டேன், இப்போ கீழே விழுந்து செத்துட போகிறேன்டா, ப்ளீஸ் எனக்கு கீழே இருக்குங்கன்ற மாதிரி அந்த ஃபீல் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபைனலி அவங்க எனக்கு கட்டை கொடுத்து கீழே இறக்கி அந்த கீழே ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர் மாதிரி வச்சுருப்பாங்க. கொஞ்ச நேரம் அது கனவா உண்மையாக ஒன்றுமே புரியல. ஸோ படுத்த உடனே சார் நீங்கள் உங்கள் ஜம்ப் நல்லா இருந்துச்சு அப்படி சொன்னாங்க. அது வந்து இட் வாஸ் லைக் வெரி மச் மோட்டிவேட்டிங். ஸோ இன்கேஸ் நீங்கள் யாராவது ஜம்ப் பண்ணியிருந்தீங்களோ இல்லை இஃப் யூ கைஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஜம்ப் ஃப்ரம் பஞ்சி பண்ணணும்னு ஆசை இருந்துச்சிங்கன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ in the comment. Even I want to know what you're feeling about bungee. We got the certificate for dead to jump. We got the memory card as well. Correction, it's a pen drive. ஓகே, பென் டிரைவ் கொடுத்துட்டாங்க, மெமரி அப்புறம் என்ன சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. பஞ்சி ஜம்பிங் தெரியுமாசா பண்ணிட்டோம், தெரியுமாசா வேற லெவலில் பண்ணிட்டோம். வேற லெவலில் இருந்துச்சு.
So we got it, and they cost around 900. That's a problem. வேற லெவல் செம்மையா இருக்கு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். அங்க போய் குதிக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு கடைசி நேரத்தில் அப்படியே பொத்துன்னு குதிச்சது வேற லெவல். நாங்கள் டே ஃபுல்லாக திரும்ப அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். நம்ம பஞ்சி ஜம்பிங்கான மரியாதையே கொடுக்கல, 4 பேரும் போகணும் டக்கு டக்குன்னு குதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நாங்கள் நிறைய பேர் வந்து எவ்வளோ ஹெசிடேட் பண்ணாங்க. 2 பொண்ணுங்க வந்து ஒரு 8,000 9,000 பே பண்ணிவிட்டு, பிகாஸ் ஐ நாட் கோயிங் டு ரீஃபண்ட் த மணி. நீங்கள் போய் அங்கே குதிக்கலனா 3 சான்ஸ் கொடுப்பாங்க உங்களை நீங்களே இது பண்ணுறதுக்கு. பட் அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணல அப்படின்னா தட்ஸ் இட், உங்களோட 9K காலி தான். ஸோ 2 பொண்ணுங்க அது மாதிரி குதிக்கல. அதெல்லாம் பார்க்கும்போது நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், நம்ம மரியாதையே கொடுக்கல, நம்ம பஞ்சி ஜம்பிங்கு மரியாதையே கொடுக்கலன்ட்டு. ஸோ பிகாஸ் நாங்கள் வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர்ட் ஆகிட்டோம், போகிறதுக்கு முன்னாடி வந்து ப்ரிப்பேர்டாக போனதால் நாங்கள் வந்து வச்சு செஞ்சோம் பஞ்சி ஜம்பிங். அண்ட் வி ஆர் வெரி ஹாப்பி. அண்ட் இந்த பிளேஸ் வந்து திஸ் இஸ் த ராம்ஜூலா அண்ட் லக்ஷ்மண் ஜூலான்ட்டு இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது, 2 ஃபேமஸ் டெம்பிள். ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் இட். ஸோ நைட் இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு ஐ ஜஸ்ட் இட் வாஸ் ரெய்னிங் தேர் அண்ட் ஐ வென்ட் டு த பிளேஸ் அண்ட் ஐ ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் த பிளேஸ். ஒத்துமொட்ட கங்காலையும் ஒத்துமொட்ட உத்தரகாண்ட்லையும் நான் மட்டும்தான் இருக்க மாதிரி இருக்கு. Nobody here. It's raining. Fever வராம இருந்தா சரி. In case if you guys like this video, like, share and subscribe. Karthick Shiva, bye bye. Signing off. Bye.